அந்த இதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன ஒரு மேனரிசமில் ஒரு ஆட்டிடியூடில் இருக்கீங்களோ இதே மாதிரி ஆட்டிடியூடில் நடிங்க. இதே மாதிரி ஒரு நல்ல மியூசிக் உங்களுக்கு அமையணும். பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும், வாய்ப்பே இல்லை. உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் ஒரு டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு ஹீரோவாக பார்த்து நான் வந்து அவரோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லணும். நல்லா இருக்கு உண்மையிலேயே. விஜய் சார் ரெஃபரன்ஸ் ஏதோ உள்ளே இருக்குன்றாங்க. இல்லை, நான் அதெல்லாம் பெருசாக நான் இது பண்ணேன். விஜய் சார் ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் அந்தளவுக்கு பெருசாக கவனிக்கல. மேபி இருந்திருக்கலாம், நான் கவனிக்கல. ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜை ஃப்ரேம் பை ஃப்ரேம் நான் பார்த்து ரசித்தேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நீ மனுஷனப்பா சிவனப்பான்னு சூப்பராக பண்ணியிருக்கிற. அப்படி படம் கண்டிப்பாக சூப்பராக ஓடும். வெற்றி வெற்றி வெற்றி. ப்ரோ தியேட்டரில் பிளாஸ்ட் தான் படம். ஒரே ஒரு ப்ரீ இன்டர்வல், போஸ்ட் இன்டர்வல், கிளைமேக்ஸ், இந்த மூணுக்காகவே நீங்கள் படத்துக்கு போகலாம் கண்டிப்பாக. அண்ட் லோகேஷ் சார் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும்தான், இனிமேல் டைரக்ஷன் பண்ணாதீங்க, நீங்கள் நடிங்க. அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரோவாக செட்டிலாக பண்ணியிருக்காரு. அப்புறம் அருண் மாதேஸ்வரன் சாரோட மேக்கிங் உங்களுக்கு இப்போ சொல்லவே வேணாம், அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். படத்தில் ஒரு டயலாக் இருக்கு, அவள் பேர் சந்திரா இல்லை, அவள் பேர் சந்திரா இல்லை, அவள் பேர் தேவதை. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா வாமிகா. சீரியஸ்லி வேற மாதிரி ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காரு படத்துக்கு வந்து ஃபுல்லாக. அருண் மாதேஸ்வரன் சார் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுப்பாருன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நம்ம சின்னதாக ஏதோ ஒரு நடிச்சுட்டு போயிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ரியலாக சிம்பிளாக ஒரு வேற மாதிரி வைப்பு கொடுத்துருக்காரு அவர். சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ் பை லோகேஷ் சார். அண்ட் ப்ளஸ் வாமிகா அண்ட் நடித்த எல்லாருமே அத்தனை பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் இஸ் அனிருத் சார். அவரோட பிஜிஎம், அவரோட ஸ்கோரு, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு எலிவேஷன் கொடுப்பார் அவர். அந்த எலிவேஷனே போதும் படம் பார்க்குறதுக்கு. யா, இதில் வந்து நிறைய சோஷியல் மெசேஜ் இருக்குது. ஒரு ப்ராஸ்டிடியூட்டை நம்ம எப்படி பார்க்குறது, அப்புறம் அந்த எஜுகேஷ்னல் சிஸ்டம் கிட்ட அப்படி எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய ரெலவெண்ட்டான சின்ன சின்ன நோயான்சஸ் இருக்குது படத்தில். அது வந்து டீப்பராக போனால் தான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து படத்தில் ஃபுல்லாகவே ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு சோஷியல் மெசேஜோட தான் படம் போகிறாரு. எனக்கு வந்து மொத்தமாக பிடிச்சது வந்து மெயினாக நான் பார்த்து வியந்தது வந்து ஒரு ப்ரீ இன்டர்வல் இருக்குது, அப்புறம் ஒரு போஸ்ட் இன்டர்வல் அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ்கள். கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் அழுதுட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஒரு கேரளா பையன் இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்துக்கு இந்த மாதிரி சொல்லணும்னா எவ்வளோ டச் பண்ணி இமோஷனலாக கனெக்ட் ஆகியிருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஏங்க 10க்கு 10 கொடுக்கலாங்க, சத்தியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன் நான். நீங்கள் டிக்கெட் எடுத்து வெளியில் வந்ததுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டான் நல்லா இல்லைன்னு. கண்டிப்பாக ஹீரோ மெட்டீரியல் தாங்க அவர் ஏதோ டைரக்ஷன் பண்ணிட்டு அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் மாநகரம் டு லியோ அவர் வந்து இனிமேல் நடித்தா போதும்னு நான் சொல்கிறேன். அவர் மாரி பிஆர் மாதிரி வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பண்ணியிருக்காரு லோகேஷ் சார். தேங்க்யூ ப்ரோ. சூப்பர். ஆக்சுவலாக சொல்ல போனால் டேரக்ஷனை விட ஆக்ஷன் நல்லாவே பண்ணியிருந்தாரு. 10 அவுட் ஆஃப் 8 தரலாம் ப்ரோ மூவிக்கு. ஒரு 11th ஆக்ஷன் ப்ரோ, அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ப்ரோ போதும், எனக்கு இந்த கிளைமேக்ஸ் சீன் பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. அது எப்போதும் போல் சூப்பராக இருந்துச்சு. 10 அவுட் ஆஃப் 8 தரலாம். டிசி உனக்கு என்ன எதிர்பார்த்தேன்னா, ட்ரைலரில் ஒரே பயங்கர ஷூட்டிங் சீனாக இருந்துச்சு, தலைவலி வந்துட போதுன்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்குது. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காப்புல அருண் மாதேஷ், சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜை காமிச்ச விதம் படத்தில் எனக்கு பிடிச்சது வந்து ஒரு 3 விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. முதல் விஷயம் வந்து லோகேஷ் கனகராஜோட அந்த நடிப்பு. அதாவது படத்தில் அவர் நடிக்கவே இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது இயல்பாக அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ ரஃப் அண்ட் டஃபாக உலகத்து மேலே இருக்க ஒரு வெறுப்பு அப்படியே காட்டுவார். அதாவது எப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம போலீஸ் கிட்ட போகிறோம், அந்த போலீஸ்காரனே கெட்டவனாக இருந்தால் நம்ம யார்கிட்ட போவோம் அப்படின்ற மாதிரி அந்த கதாபாத்திரமாக லோகி வருவார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார், அது ரொம்ப பிடிச்சிருந்து. ரெண்டாவது அனிருத்தோட மியூசிக் தான் படம் ஃபுல்லாக. அதாவது படத்தோட மெயின் ஹீரோ அனிருத்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல அனிருத். மூணாவது படத்தில் வர லவ் சீக்வன்ஸ் ஒன்றும் பயங்கரமாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். கடைசியில் சூப்பராக இருக்கும். கடைசியில் ஒரு பிளாஸ்டிக் பூ துப்பாக்கி இதை வச்சு ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, போய் பாருங்கள், நல்லா இருக்கு படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அசிங்கமாக பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் வைப்பாங்க. அதாவது லோகேஷ் கனகராஜுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா இது மாதிரி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க
இருக்காங்க படத்தில் அப்படின்னு கலப்பி விடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் எல்லாம் அடிக்கிறதா லாஜிக் மிஸ்டேக் இல்லையா அப்படின்னு சொல்லுவானுங்க. அதாவது படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க போகிறது கிடையாது, படத்தை குழந்தைங்க பார்க்க போகிறதில்ல, பசங்களாம் வந்து பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு படம் கனெக்ட் ஆகும், உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், அதுக்காக எடுத்திருக்க படம் தான் இது. 18+ ஆல்ரெடி போட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வரவன் என்ஜாய் பண்ணிட்டு போவான். நீ லவ்வர்ஸோட வந்தனா கூட என்ஜாய் பண்ணிட்டு போவான். அந்த அளவுக்கு வந்து லவ் சீக்வன்ஸ் படத்தில் இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வந்து படம் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீ வரியா 2.5 மணி நேரமா என்ஜாய் பண்ணிட்டு போவ. நீ உனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த லேக்ன்றதே இருக்கவே இருக்காது. சுத்தமாக உனக்கு தூக்கன்றது வராது, கண்ணு கூட சிமிட்டாமல் நீ பார்ப்பேன். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் சீட் எட்ஜில் உட்காந்து பார்ப்போம், அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. 2 சீன் சூப்பராக இருக்கும் படத்தில். ஒரு சீன் வந்து அந்த லாட்ஜில் ஒரு ஃபைட் நடக்கும், நல்லாயிருக்கும். 2வது ஒரு ப்ராஸ்டியூஷன் பிளேஸில் நடக்கும். அந்த மியூசிக்கோட அனிருத் ஒன்று பண்ணியிருப்பார் பாருங்க, சம்பவம். அதான் உள்ளே போய் பாருங்கள். உண்மை. அதாவது லோகேஷ் கனகராஜ் நடிச்சாரு, அருண் மாதேஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டாரு, படத்தில் வந்து கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் தாண்டி படத்துக்கு உயிர் கொடுத்தது யாருன்னா அனிருத். அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சூப்பராக பண்ணியிருக்காரு அனிருத். ஆனால் கூலிக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஃபேஸ் பண்ணது ட்ரோல்ஸே கிடையாது. இந்த படம் ஒரு ட்ரோல்ஸ் அளிக்கும். இல்லை, அதாவது படத்துக்கு ட்ரோல் வைக்கிறவன் வச்சுட்டு தான் இருப்பான். எல்லா படத்துலையும் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். இப்போ இந்த படத்தில் மைனஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெளியில் வரும்போது பார்த்தா இந்த படம் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புது. இந்த படத்தில் ஊர்பட்ட பாசிட்டிவ் இருக்கிறதால அந்த மைனஸை பற்றி நான் பெரிய அளவில் பேசலை. படம் ஃபுல்லாக மைனஸாக இருந்து 2-3 ப்ளஸ் இருந்தாங்க, நான் மைனஸை மட்டும் தான் நான் பேசுவேன். ஆனால் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸும் இருக்காங்க. அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் மைனஸை பற்றி மட்டுமே பேசுவானுங்க. நீங்கள் வெறும் பசங்களாக உள்ளே வாங்க, லவ்வர்ஸாக வந்து உள்ளே பாருங்கள், படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. அப்படி இருக்கும் இந்த படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகாது, சுடுற படம், அடிதடி படம் அவங்களுக்கு செட் ஆகாது. குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க ஆப்வியஸாக. அப்படிங்கும்போது பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்குது படம், தாராளமாக பார்க்கலாம். ஆனால் இனிமேல் சபாஸ் இல்லாதவன் மேலதான் அவங்க தர்பார் இருக்கும். இல்லாதவன் வந்து முடிவு எடுத்தானா என்ன நடக்கும்ன்றத டிசியில் சூப்பராக பண்ணிட்டாரு லோகேஷ். கண்டிப்பாக அருண் மாதேஸ்வரனுக்கு ரொம்ப சலாமு. படம் வேற லெவலில். நான் ஏன் லோகேஷ் ஒத்துக்கிச்சின்னு நினச்சேன். நீ லியோப்பா மாஸ்டர்ப்பான்னு நினச்சேன். ஓகேவா, வேற எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி பேக்ரவுண்டில் அனிருத் மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சூப்பராக போட்டிருக்கு. படம் வேற லெவலு. இல்லாதவன் மேலே வந்து கை வச்சா போலீஸ்காரனாக இருந்தாலும் புரட்டி எடுப்போன்றதை கண்டென்ட்டாக வச்சுருக்காங்க. சூப்பர் படம் ஃபுல்லாக இமோஷனல் தான். அழுதுகிட்டே தான் அக்கா படம் பார்த்தேன். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, லோகேஷோட நடிப்பு டைரக்ஷனா நீ ஒரு தந்தையா இருந்தாலும் நடிப்புலையும் நீ ஒரு அப்ளாஸ் வாங்கியிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. அவர் அப்படியே ஆடியோ லஞ்சில் ஏக்கத்தோட பார்த்த அந்த ஒரு ஸ்டில்ல பார்த்துட்டு தான் நான் படத்துக்கு வந்தேன். கண்டிப்பா வேற லெவல்ல மிரட்டி எடுத்துருக்குற. அப்படி படம் உண்மையாலுமே படம் ஃபுல்லாவே இமோஷனல் தான். ரொம்ப கனெக்ட் ஆகி பார்த்தா தான் புரியும். ஒரு ரவுடியை துரத்துற போலீஸ் பண்ற அராஜகத்துக்கு லோகேஷ் தாஸ் கொடுத்த அப்ளாஸ் தான் மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. லோகேஷ் சூப்பர். ஓகேவா, சூப்பராக கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. மியூசிக்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. சொல்ல சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப மாசாக இருந்துச்சு. எனக்கு தெரில, பட் எப்படி சொல்கிறது, நெக்ஸ்ட் மூவி இதுக்கு இதை விட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சொல்ல சான்ஸே இல்லை. டெஃபினெட்லி ரொம்ப மாசாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. இல்லை, என்ன வேணால் கொடுத்தா என்ன மாதிரி வேணால் பண்ணலாம். லவ் சீனு எல்லாமே ஒரு மாதிரி ஒரு சைடு ஸ்வீட்டாகவும் ஒரு சைடு மாஸாகவும் தெரிக்க விட்டாங்க. ஃபுல்லாக ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். மியூசிக் தான் ஹைலைட்டே. ஓகே, எல்லா ஆடியன்ஸ் பார்க்கலாம். கிட்ஸும் ஓகே, கிட்ஸ் வேணாம், பட் எல்லாரும் மிச்சப்படி எல்லாருக்கும் 10க்கு ஒரு 9.5 கொடுக்கலாம் டெஃபினட்டாக. சூப்பராக இருக்கு படம், செமையாக இருந்துச்சு. லைக் இந்த மாதிரி ஜேர்னருக்கு நல்ல ஹீரோ மெட்டீரியல் தான். இன்னும் நிறைய மற்ற ஜேர்னரில் பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன சொல்ல வராங்கன்னா படத்தை பற்றி இல்லை, பட் படம் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வர்த்து தான் பார்க்கலாம். ரொமான்ஸ்லாம் இல்லை ப்ரோ படத்தில். நல்லா இருக்கு. ஆனால் படம் ரொமான்ஸ் இல்லை, ரெண்டுமே நல்லா பண்ணுறாரு அவர். ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த ஜானருக்கு படம் நல்லா இருக்குது. ஐ மீன் ஆக்டிங் நல்லா இருக்குது. அதெல்லாம் சொல்லிடுறேன். அப்படி நீங்களே வந்து பாருங்க.
லோகேஷ் படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டார்க்கான ஒரு இதில் தான் இருக்கும். Okay. எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஜோன் இருக்கா, இல்லை தாண்டி கமர்ஷியல் வித் லவ் அந்த மாதிரிலாம் இருக்கு? இல்லை, இது வந்து படம் நல்லா டார்க்காக, ஐ மீன் நல்லா இருக்கு. அவர் இது கைதி அந்த மாதிரி படம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. நல்லா எல்லாமே என்கிட்ட கேட்டால் எல்லாம் வந்து படம் அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்கு? நம்மளே கேட்டிருப்போம். எல்லாமே சூப்பராக இருக்கு. படத்துக்கு ஏற்ற மாதிரி, சீனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் தான் தூக்கி கொடுக்குது படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருந்துச்சுன்னா ஓகேவா படம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு ஒரு சில சரக்கடிக்கிறது, தம் அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுல. பட் ஆனால் ஒரு விஷயத்துக்காக நின்று அந்த படம் வந்துட்டு பேசிடுச்சு. அது நல்லா இருந்துச்சு பார்க்க. ஹீரோவா என்ட்ரி ஆயிருக்காரு லோகேஷ், எப்படி பண்ணியிருக்காங்க? ஆனால் அது எப்படின்னு அது எனக்கு கரெக்டாக தெரியல. அவர் அதாவது நீங்கள் பார்க்குறப்போ அது ரியலாக இருக்கும். அவர் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ரியலாக ஒரு கேரக்டர் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. ஸோ அனிருத் பற்றி அவர் நல்லா பண்ணியிருக்காரு தலை. நீங்கள் உட்காந்து அந்த படம் பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, போக போக பார்த்தீங்கன்னா அவரோட மியூசிக் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். உட்காந்து பார்க்க வைக்கும் தலை. ஒரு சீனும் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளை விடாது. அப்படி சைடில் அப்படி திரும்பினாலும் மியூசிக் வந்துட்டு திரும்பி நம்மளை சீனுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சீனும் அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்துச்சு தலை. ஓவரால் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த நெகட்டிவ்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சு அவ்வளோ சீக்கிரமாக தள்ள முடியாது. பட் ஆனால் ஒரு விஷயத்துக்காக நின்று இருக்கு. ஒரு தடவை பார்த்தாங்க அப்படின்னா நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாசிட்டிவாக ஒரு சில விஷயம், பாசிட்டிவ்னு சொன்னது சாரி தலை, ஒரு சில விஷயங்கள் நின்று பேசுது. பட் ஆனால் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் லிட்டில் பிட் யாராவது ஆக நிறைய வாய்ப்பு உண்டுன்னு சொல்ல வரேன். படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இது வந்து எல்லாருக்கான படமான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். பட் இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு டோனில், இந்த மாதிரி ஒரு விஷுவலாக ஸ்ட்ரைக்கிங் படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் உண்மையிலே ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அவர் தான் அனிருத் தான் படத்தில் செகண்ட் ஹீரோ. லிட்டரலாக ரொம்ப சூப்பராக மியூசிக் போட்டிருந்தாரு. அவர் தான் படத்தை நிறையா சீன்ஸ் பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் அது அப்படின்னு இது சொல்ல முடியாது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் தான். பட் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோன் தான். இந்த மெசேஜ்னு திணிக்காமல் ஒரு மாதிரி ஒரு ரக்கெடான ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த இது. நல்ல டெபியூண்ணா அவருக்கு, லோகேஷ்க்கு நல்ல டெபியூ. மினிமல் இது கொடுத்துருந்தாலும் அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் அருண் மாதேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு டோன் ஒன்று பிடிச்சிட்டாரு. அவர் ஒரு பர்டிகுலர் ஜோனில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார். அந்த ஜோனில் தான் இந்த படமும் இருக்குது. பட் ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் இன்னும் பெட்டராகவே அவர் இது பண்ணியிருந்தார். விஷுவலாக படம் ரொம்ப ஸ்ட்ராங். டெக்னிக்கலாக படம் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், மியூசிக் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே புல் ஆஃப் பண்ணிட்டார் அவர். 2 ஹீரோயின்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. வாமிகா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க. அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ லைக் இதுக்கப்புறம் அவர் என்ன மாதிரி ஜோனில் ட்ராவல் பண்ண போகிறாருங்கிறத பார்க்கணும். பட் இது அவர் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தார். இல்லை, இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையாது. இது ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட்ஸ் ஒன்லி. ஏன்னா வயலன்ஸ் அண்ட் கொஞ்சம் மெச்சூரான தீம்ஸ்க்காக. பட் யங்ஸ்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு மாதிரி வயலண்ட் லவ் ஸ்டோரிஸ் பிடிக்குன்றவங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகணும். நான் அவுட் ஆஃப் 7.5 கொடுப்பேன் நான்.